அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சியில் இருக்கும்போது ஆசிரியர்களை இழிவுபடுத்திவிட்டு தற்போது கபட நாடகம் ஆடுவதாக இபிஎஸ் மீது திமுக தரப்பில் கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் நடத்தும் கபட நாடகத்திற்கு ஆசிரியர்களும் ஊழியர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். தற்போது தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக மற்றும் திமுக இடையே அந்த கருத்து போர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அரசு ஊழியர்கள் சம்பந்தமாக இரண்டு கட்சி தலைவர்களும் மேடைகளில் பேசி வருகிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு யார் அதிகமான அந்த சலுகைகளை கொடுத்தது, யார் அரசு ஊழியர்களை பாதுகாப்பது என்று தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே திமுக சார்பில் ஒரு அறிக்கையானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஆட்சியில் இருக்கும் போது ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் இழிவுபடுத்திவிட்டு தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி நீலிக்கண்ணீர் வடிப்பது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். திமுக பொறுத்தவரையிலே பல்வேறு கேள்விகளை அதிமுகவை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டிலே இருந்தபோது அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆனால் இன்று அரசியலுக்காக தொடர்ந்து ஆசிரியர்களுக்காகவும் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பது போல பேசி வருகிறார்கள். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், பல்வேறு விதமான சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் கொடுப்பதற்காக கலைஞருடைய ஆட்சியிலே 4 முறை அதற்கான குழுக்கள் போடப்பட்டு தேவையான அந்த ஊதிய குழுக்களை அமைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இடையே இணையான ஊதியங்களை வழங்கி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது திமுக அரசு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல திமுக அரசு பொறுத்தவரையிலே தொடர்ந்து அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவை கண்டு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இது போன்று பேசி வருகிறார் என்றும் உலகிலேயே தொடர்ந்து 1,73,000 ஆசிரியர்களையும் அரசு பணியாளர்களையும் டிஸ்மிஸ் செய்த அரசு அதிமுக அரசு எனவும் திமுக சார்பிலே அறிக்கையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக திமுக இடையே ஆட்சியாளர்கள் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு யார் நன்மை செய்தது, யார் இந்த தேவையான ஊக்க ஊதியம் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் செய்தது என்பது தொடர்பாக பேசி வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது கபட நாடகம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.